மேனிஃபெஸ்டிங் யுவர் டிசையர்ஸ். பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன்னாலே நிறைய பேர் நினைக்கிறது நமக்கு என்ன வேணுமோ அதை சும்மா விஷுவலைஸ் பண்ணால் போதும், நம்மக்கிட்ட அது வந்து சேர்ந்துரும்னு நினைப்பாங்க. பட் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் ஹஸ் லாட் மோர் டெப்த். அது என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ஹேவ் an intro. ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்றது சிம்பிளாக சொல்லணும்னா டு மேக் சம்திங் ஹேப்பன். அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த இந்த யூனிவர்ஸோட ஹெல்ப் மூலயமா நம்மளே கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டிங் பவர் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கிட்டையும் எந்த வேறுபாடுமே இல்லாமல் இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டிங் எபிலிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கிற யார் வேணாலும் தன்னோட வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் மொத்தம் 5 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட், பி கிளியர் இன் யுவர் விஷன். செகண்ட், லெட் கோ. தேர்ட், பர்சனாலிட்டி ஷிஃப்ட். ஃபோர்த், எம்ப்ரேஸ் கிராட்டிடியூட். அண்ட் ஃபைனலி, ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒன்று இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது எந்த விஷயமோ அதை பற்றின முழு தெளிவு இருக்கணும் உங்ககிட்ட. ஏன்னா அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன பொசிஷனில் இருக்க போகிறீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் அண்ட் மந்த்லி இன்கம் என்னன்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் விஷனில் கிளியராக இருக்கணும். ஒன்று, நீங்கள் உங்களுக்கான விஷன் போர்டை கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுற இமேஜ் ஆர் சீன் உங்கள் பாடியோட ஃபிசியாலஜியாக மாற்றிடும். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரீம் ஜாப் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்க பாடியோட பிசியாலஜில நீங்க சேஞ்சஸ் கிரியேட் பண்றீங்க. அண்ட் அது உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மாத்திடும். அண்ட் அந்த வைப்ரேஷனை மேட்ச் பண்ற விதமான விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா உங்களால அதை அட்ராக்ட் பண்ண முடியும். We attract what we feel. ஒன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுன்றதில் நீங்கள் தெளிவான அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது யூ ஹாவ் டு லெட் கோ. லெட் கோ இன் சென்ஸ், நீங்கள் எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு இருக்க ஃபியர் அண்ட் டவுட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கான்ஷியஸ் தாட்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களை பற்றி அண்ட் இந்த உலகத்தை பற்றி என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ரியாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்றதுனால மட்டும் அது உங்க லைஃப்ல நடந்துராது. நீங்க விஷுவலைஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால அதை அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது we attract not just what we feel but what we believe. ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா நடக்காதா, ஆர் உண்மையாவே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்துக்கு நீங்க வர்த்தா இல்லையா, இந்த மாதிரியான ஃபியர் ஆர் டவுட் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா உங்களால அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ரிமூவ் யுவர் ஃபியர் அண்ட் டவுட். பொதுவாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். பர்சனாலிட்டின்றது த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க ரியாலிட்டி உங்கள் பர்சனாலிட்டியால் கிரியேட் ஆனது தான். அப்போ உங்கள் ரியாலிட்டியை மாற்றணும்னா உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மாற்றணும். அதாவது யூ ஹாவ் டு சேஞ்ச் த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் ஆல்ரெடி இருக்க ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறணும். மேனிஃபெஸ்டேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டே இதுதான். ஹூ டு யூ வாண்ட் டு பிகம். உங்களோட சேம் பர்சனாலிட்டியை நீங்கள் கேரி பண்ணும்போது உங்கள் ரியாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே பர்சனாலிட்டியால் நீங்கள் மாறணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் பெரிய மாற்றம் ஏற்படும் அண்ட் உங்கள் ரியாலிட்டியும் மாறும். பி த எனர்ஜி யூ வாண்ட் டு அட்ராக்ட். A grateful heart is a magnet for miracleன்னு சொல்லுவாங்க. அதாவது யார் ஒருத்தர் தன்னோட லைஃப்பில் இருக்க எல்லாத்துக்கும் உண்மையான நன்றி உணர்வோடு இருக்காங்களோ அவங்க லைஃப்பில் மிராக்கிள்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டாக அவங்க இருப்பாங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்குறத விட என்ன இல்லைன்றதுல தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். பட் இப்போ உங்களுக்கு தோணலாம், என்கிட்ட இருக்கிறதே போதுன்ற மைண்ட் செட் இருந்தால் எப்படி என்னோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு. அதுக்கான பதில் சிம்பிள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபியர் அண்ட் டவுட்டை ரிமூவ் பண்ணலாம், உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றலாம், எல்லாம் ஓகே. பட் அட் த சேம் டைம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். என்னதான் நீங்கள் இப்போ இருக்க வீடு உங்கள் ட்ரீம் ஹவுஸ் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். ஆனால் நீங்கள் கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணும்போது முழு மனசோட ஃபீல் பண்ணணும். ஜஸ்ட் லைக் இப்போ நான் இருக்க வீடுக்கு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பட் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற வீடு இருந்தால் இன்னும் ஹாப்பின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது ரியல் கிராட்டிடியூட் இல்லை. ஸோ பி இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட் அண்ட் பி கிரேட்ஃபுல்.
நம்மளை சுற்றி ரசிக்கிறதுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனிக்க சரியான நேரம் ஒதுக்கிறது இல்லை. ஸோ அந்த அழகான விஷயங்களை ரசிக்கிறதுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்குனா வாழ்க்கை எவ்வளோ அழகான விஷயன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் நீங்கள் பயணிக்கிற பாதைக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அந்த பாதை எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வேலை முழு மனசோட நன்றி உணர்வோடு இருக்கிறது மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை முடிவு பண்ண அப்புறம் நீங்கள் உங்களோட விஷனில் கிளியராக இருக்கீங்க. உங்களோட ஃபியர் அண்ட் டவுட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றுறீங்க. உங்ககிட்ட இருக்க விஷயத்துக்கு முழு மனசோட நன்றி உணர்வாக இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். அதாவது நம்பிக்கை இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைனா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலனாலும் அது கண்டிப்பாக எப்படியாவது நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஒன்ஸ் நீங்கள் உங்களையும் யூனிவர்ஸையும் முழு மனசோட நம்பும் போது கண்டிப்பாக அங்கே ஃபியர் ஆர் டவுட் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது எப்போ எங்கே நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அதோட ரிசல்ட்டாக உங்கள் லைஃபோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதை தான் நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொன்னேன். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கன்ற தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். பட் அதே டைமில் உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோட இருக்கணும்னு. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்க விஷயத்துக்கு நீங்கள் ஈஸியாக நன்றி உணர்வோட இருக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்போ நடக்க போகுதுன்ற மைண்ட் செட்டில் இருந்தால் அது உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை லோ ஆக்கிடும். ஸோ எப்போ அது நடக்கும்னு யோசிக்காமல் ஜஸ்ட் பி இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட் அண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். உங்களையும் இந்த யூனிவர்ஸையும் நீங்கள் நம்பும் போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்போ நடக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா யூ நோ தட் கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் வந்து சேரும்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 4 ஸ்டெப்ஸ் கூடவே இந்த நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உங்கள் லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நினச்சதை உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்.